மெசேஜ் தலைப்பு தான் டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை. டர்னிங் பாயிண்ட், டர்னிங் பாயிண்ட். எவ்ரிபடி வில் ஹேவ் டர்னிங் பாயிண்ட். ஒரு திருப்பு முனை, ஒரு கார்னர் இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் மாறிட்டேன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன், இன்னைக்கு தான் நான் மனம் திரும்பி நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஸோ ஆல்வேஸ் எல்லாருடைய வாழ்க்கையில இன்னைக்கு தாங்க எல்லாத்தையும் நான் விட்டு கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். சில பேர் சொல்லுவாங்க, தேவையில்லாத வசனத்தெல்லாம் விட்டுட்டாங்க நான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஸோ கர்த்தருடைய பிள்ளை, அது போல நம்ம எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் தேவை. ஆமென். இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை நம்ம பொறுத்தளவில் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒன்று வைக்கணும். எந்த விஷயத்துல நான் டர்னிங் பாயிண்ட் எடுக்க போறேன், எந்த விஷயத்துல நீங்க டர்னிங் பாயிண்ட் எடுக்க போறீங்க, எந்த இடத்துல நீங்க ஒரு குறிக்கோள் எடுக்க போறீங்க, ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. கர்த்தருக்குள்ளாக நீங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு வரும்பொழுது மட்டும்தான் தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேற்றம், குடும்பத்தில் முன்னேற்றம், சமுதாயத்தில் முன்னேற்றம், சகல உலகமும் முன்னேற்றம் வர வேண்டுமானால் தனிப்பட்ட நபர் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். That should happen by today. Please understand a turning point. Please understand what is your turning point today. How you are going to make it up. Please come to the turning point. Maybe your sin, maybe your marriage, maybe your work, maybe your mind, whatever it is, please make your decision as a turning point. இன்றைக்கு நான் மாற்றப்பட்டேன், இன்றைக்கு நான் கர்த்தருக்குள் தீர்மானம் எடுத்தேன், இன்றைக்கு கர்த்தருக்குள் ஒரு ஒப்பு கொடுத்தலை போட்டேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் அது திருவிருந்தாயினாலே நான் அந்த திருவிருந்து. ஏன் we want to have a turning point. Turning point is equal to the communion. That is what God says. கர்த்தர் அதான் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்யறதே செஞ்சுக்கின்னு நான் செய்யறதெல்லாம் கரெக்ட்னு நினைச்சேனா, that is not a communion. கம்யூனியன் என்று சொல்லுவது விட வேண்டியவைகளை விட்டு எது வேணுமோ அதை பிடித்துக் கொள்வதுதான் கம்யூனியன். அல்லேலூயா. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை வரலதும் செய்ய போறீங்க, அதுக்கப்புறம் செய்ய மாட்டீங்க. ஏன்னா அது வரைக்கும் தான் பாவ உலகத்துல நம்ம மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவரோடு இருக்கும் பொழுது நமக்கு கம்யூனியன் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆண்டவரோடு யூனியனாக இருக்க போறோம், தேவனோடு ஐக்கியமாக இருக்க போறோம். அங்க கம்யூனியன் தேவையில்லை. இங்கதான் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும் நமக்கு கம்யூனியன் தேவை. ஸோ அதனால நம்ம இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு இந்த டர்னிங் பாயிண்ட்னா என்ன அதை கொஞ்சம் கவனம் பண்ணி நம்ம இன்றைக்கு படிக்க போறோம். வாட் இஸ் a turning point in life? The point at which a significant change occurs. அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட, முக்கியமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட, இது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான அம்சம், இதை நான் இன்னைக்கு தேர்ந்தெடுக்க போறேன், இன்றைக்கு நான் தீர்மானம் எடுக்க போறேன், இப்படிதான் வாழ போறேன், இதை விட போறேன், இதை எடுத்துக்கொள்ள போறேன், இப்படிதான் ஜீவிக்க போறேன்ற ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. The point at which a significant change occurs, நடக்க போகுது, அதுதான் turning point. A change for a better, நல்லதுக்காக நீ எடுக்க போகிற ஒரு மாற்றம் which occurs in an individual life. தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிற மாற்றம். என் குடும்பமா எடுக்கும், அப்புறம் எடுக்கலாம், சபையா நம்ம எடுக்கலாம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். தனிப்பட்ட நபர் தனிப்பட்ட ரீதியிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அது எப்படி? நல்லதுக்காக, ஃபார் த பெட்டர், நல்லதுக்காக நம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. In a family, குடும்பத்திலும் மாற்றம் வேண்டும். In an organization, சங்கத்துக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் வேண்டும். And even in the nation, அதாவது சமுதாயத்துக்குள்ளே மாற்றம் தேவை. So கர்த்தருடைய பிள்ளைகளே, the point where things turn around,
எந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்து, தன்னுடைய செய்கைக்கு முற்றுப்புள்ளியை கொடுத்து, மாற்றத்தையும் நல்ல காரியத்திற்கும் சமாதானமான காரியத்துக்கும் நிம்மதியான காரியத்துக்கும் ஆவிக்குரிய காரியத்துக்கும் ஒரு ஏற்பாடு, ஒரு நல்ல ஒரு 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 உற்சாகம், ஒரு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு மாற்றம் என்றைக்கு வருமானால் அதுவே நல்ல நேரமாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. Are you at the turning point in your life? இன்றைக்கு அது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்குமா? இல்ல என்னைக்கு போல ஒருத்தர் மேல குறை சொல்லிக்கினே இருக்கிறோமா? இல்ல என்னைக்கு போல ஐயோ எனக்கு நோவு, எனக்கு நோவு நோவு நோவுன்னு இப்படியே புலம்பி இருக்கிறோமா? ஆண்டவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்துட்டார். தழுமுலால் குணம் ஆனீர்கள், ஆவ போறீங்கள் இல்ல, ஆனீர்கள் வசனம் சொல்லுது. So please understand. சுகத்தை பெறுகிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். Do you need to change to walk in abundance? பெருக்கத்துக்கு, ஆசீர்வாதத்திற்கு, அபிவிருத்திக்கு முன்னேற மாற்றத்தை எடுக்க விரும்புகிறீர்களா? Do you need to experience the healing touch of Jehovah Rapha? சுகமளிக்கிற தேவனுடைய டச் இன்றைக்கு வேண்டும், என்னுடைய நோய்க்கு முற்றுப்புள்ளி கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் எடுக்க விரும்புகிறீர்களா? Come on, come on. ஆண்டவரே எனக்கு பிடிக்குது, எனக்கு அப்படிக்குது, எனக்கு அப்படிக்குது. ஆண்டவர்கிட்ட புலம்பாதீங்க ப்ளீஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வீட்டில் ஓரளவுக்கு மேக்சிமம் ஃபேமிலிஸும் சமுதாயத்தில் கவனிச்சிருக்கிறேன். சரியில்லை, அது சரியில்லை, இந்த வீட்டில் இது சரியில்லை, அவன் சரியில்லை, இது சரியில்லை, புலம்புறதுக்கு தான் டைம் இருக்குது. விசுவாசியே, அது முறை இல்லை. எப்படி செய்யணும் தெரியுமா? தப்பா எடு, கொண்டு போய் வச்சுட்டு வா, எடு, எடுத்தியா, இது முறை. அவன் ஜெய மாட்டேன்றான், இவன் ஜெய மாட்டேன்றான், இது சரியில்லை, அது சரி. எவ்வளவு நாளைக்கு தான் புலம்புவீங்க இந்த மாதிரி? That's not the procedure. தடா தூங்கிச்சு, இந்த பெட்ஷீட் மடி, come on, மடுறாத, மடிமா, என்னமா பண்ற, மடியத. துணி அழுக்க போச்சா, டஸ்ட்பின்ல போ, அழுக்குடியில போடாத, எடுத்து போடாத, அது அங்க இருக்குது. This is the way you have to behave. தண்ணி குடிச்சா கிளாஸ் கொண்டு போய் வைங்க, பச்சல்ல வை, come on. சீரா இந்த மாதிரி முறை தெரியலனா பிசாசுங்க மாதிரி பொலிமி நிற்காத. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, வீடு சரியில்லை, இது சரியில்லை, எங்க பாரு கெளிச்சு, எப்படிக்குது பாரு, அப்படிக்குது பாரு, ஐயோ எனக்கு முடியல, ஐயோ இந்த வீட்டில் எப்படிதான் நான் வாழ்றது தெரியல. வாயை மூடு. உனக்கு முறை தெரியலனாக்கா நீ பொலிமி நிற்காத, வாயை மூடிடு. அட்லீஸ்ட் கர்த்தர்கிட்ட கத்துக்கோ. உக்கார், ஆண்டவர் சமூகத்தில் உக்கார், புலம்பாத, பிசாசு வீட்டுக்குள்ள கொண்டாராத. கரெக்ஷன் பண்ண முடியலன்னா நீயே செஞ்சு சாவு, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சுவாசிகள் எப்படி நடக்கணும், குடும்பத்தில் எப்படி நடத்தணும், இதுக்கெல்லாம் முறைக்குது. புலம்புறது கூடாது, குறை பண்ணக்கூடாது, ஒருத்தர் மேல பிளேம் பண்ணினே கூடாது, தப்பு ஆவாது. இதெல்லாம் ஆகிற காலம் இல்லை. டிக்டேட்டர்ஷிப், இதை பண்ணு, இதை முடிச்சுட்டு போ, ஏன் இன்னும் வரல, வரியா, கரெக்டான டைமுக்கு வந்து சேர்ந்து. அவன் விஷ் பண்ணலையா, ஹாய் குட் மார்னிங், நீ விஷ் பண்ணு, மூஞ்சி லட்சம் மாதிரி ஆகும். நீ விஷ் பண்ணு, மூஞ்சி லட்சம் மாதிரி ஆகணும். நம்ம தான் செய்யணும், செஞ்சு காட்டணும். கர்த்தருடைய பிள்ளைக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். So please you need to work for the abundance. வளர்ச்சிக்கு நேராக நாம் குறி வைக்க வேண்டும். a turning point கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். Do you need to see your long lost family members? உங்களுடைய நேர்த்தியான குடும்பத்தை தக்க வச்சுக்கணுமா? ரட்சிக்கப்பட்ட born again மனம் திரும்பின மறுபடியும் பிறந்த குடும்பத்தை ஆண்டவராகிய இயேசுவாலே ஜெயம் கொண்டு அவர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமானா you need to take a revival.
நீங்க ஒரு டர்னிங் பாயிண்ட் எடுக்க வேண்டும். திட்டினா கோச்சுக்குவான், அதுக்கப்புறம் நீ பேசவே முடியாது. அது என்ன பண்ணுவ? இப்ப திட்டுறதுக்கு பயப்படுற நீ, அப்புறம் நீ பேசவே முடியாது. என்னத்துக்கு இப்ப போய் கேட்டுக்கிற? நீ சின்ன வயசுல கட்சி வளர்க்கல, இப்போ என்ன கேட்டுக்கிறேன்னு சொல்லுவானாம். அதனால டைமோட நீங்க அடிக்கணும், டைமோட திட்டணும், டைமோட சேஞ்ச் பண்ணணும், டர்னிங் பாயிண்ட் வரணும். ஆர் யூ ரெடி டு ரிசீவ் யுவர் டர்னிங் பாயிண்ட்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் விரும்புகிறீர்களா? கொண்டு வாருங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். வளர்ச்சிக்கு நேரான, சமாதானத்துக்கு நேரான, நிம்மதிக்கு நேரான வளர்ச்சியை கொண்டு வருவோம். டர்னிங் பாயிண்ட் கொண்டு வரலாம். டர்னிங் பாயிண்ட் எப்படி கொண்டு வர முடியும்? How to get the turning point? How to get the turning point? சில முக்கியமான சில காரியங்களை வச்சு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், be willing to turn back. நான் மனம் திரும்புவதற்கும், கீழ்ப்படுகிறதற்கும், ஒப்பு கொடுக்கிறதற்கும், தாழ்ந்து போவதற்கும், பொறுமையாகிறதற்கும் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். We need to surrender. You may be a leader. You may be a responsible person. You may be handling the finance. You may be handling an important position in your institution. Never mind. Please, you should have a turning point. உங்களுடைய ஆட்களோடு எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி செயல்படணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழணும், எப்படி ஆசீர்வாதமாக்கணும், எப்படி சமாதானமாக்கணும், இது எல்லாத்துக்கும் வழி வேணும்னா you should have a turning point. யோவான் 3:10 வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? நிக்கோடிமஸ், who is Nicodemus? Ruler of a Jew. பைபிள்ல இருந்து நான் காப்பி பண்ணி போட்டிருக்கிறேன். Who is Nicodemus? யூதர்கள் தலைவன், யூதர்களின் தலைவன் நிக்கோதேமு ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறான், நான் எப்படி மறுபடி பிறக்க முடியும்? ஆண்டவராகிய கர்த்தர், உங்களுக்கு நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்லை, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஆண்டவர் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றார், நீ ஒரு பெரிய தலைவனா இருந்து இதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியல. ஞானஸ்தானம் எடுக்கணும், கம்யூனியன் எடுக்கணும், கர்த்தருக்குள்ளா கீழ்ப்படிஞ்சிருக்கணும், ஒரு தலைவனா இருக்கணும்னா நீனும் பெரிய பெரிய விஷயத்துல கர்த்தர் சொல்லி தர்றார். ஸோ ப்ளீஸ் we need to understand, willing to turn back. என்னுடைய வாழ்க்கையிலே நான் தாழ்ந்து ஒப்பு கொடுத்து மாற்றத்தை உண்டு வருவதற்கு என்னை நானே தாழ்ந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். First point, we need to humble ourselves to become a turning point person. Number 2, share your testimony among, turn back your past. பழைய காரியத்தை விட்டுடுங்க, பழைய பேச்சை விட்டுடுங்க, பழைய பார்வையை விட்டுடுங்க, புலம்புறதை விட்டுருங்க, சுத்துறதை விட்டுருங்க. Not be a vagabond. இங்க ரோட்ல திரியுது, அந்த ரோட்ல திரியுது, அங்க திரியுது, இங்க திரியுது, எதுவும் விட்டா வைக்கிறது இல்ல, தப்பு. You need to be very careful. You need to be very careful. கண்ட இடத்துல எல்லாம் வாக் பண்ணாதீங்க, கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போவாதீங்க, இஷ்டமான இடத்துல எல்லாம் சுத்தாதீங்க, ரொம்ப டேஞ்சர். காலம் கொடிது, யார் யாருக்கு எந்த கதியில் என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியல. உஷாரா இருங்க. கர்த்தர் இதுல போக சொல்லுவாரானால், அது உங்களுக்கு ஏவப்படுவானால் மட்டுமே நீங்கள் செயல்படுங்க, இல்லாவிட்டால் செயல்படாதீங்க. ரொம்ப உஷாராக்க வேண்டிய உலகம். சமரிட்டன் வுமன் எக்ஸாம்பிள் இங்க சொல்லப்படுகிறது. செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன், எப்படியாப்பட்ட அம்மா, ஆண்டவருக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ண போற? பைபிள் படிக்காதீங்க ப்ளீஸ், கவனிங்க ப்ளீஸ். சோ ஆண்டவர் தெளிவாக சொல்றார், இப்ப இருக்கிறவங்களும் உங்க ஆள் இல்லைன்னு தெரியும். ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கடைசியா அந்த அம்மா எப்படிப்பட்ட ஆளா மாறிடுச்சுன்னா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷனுக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், கிறிஸ்து தானா. She creates the thrill in everybody's life. எல்லாருடைய உள்ளத்திலேயும் ஒரு இனிஷியேட்டிவ் கிரியேட் பண்றாங்க அந்த அம்மா. ஐயோ, உண்மையிலே இயேசுவா இருக்குமா, யாரா இருக்கும், போய் பார்க்கலாமே அப்படின்ற thrill, ஒரு எழுப்புதல் வந்துருச்சு. பார்க்கிற வரைக்கும் யாருக்கும் சமாதானம் ஆகல, அந்த அளவுக்கு அந்த அம்மா ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டாடுது.
அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். She makes everyone to gather in the presence of the Lord Jesus. See, கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்லுவதும், அவருக்கு முன்பாக நாம் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பதும், ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதும், அதே மற்றவர்களுக்கு அன்பாய் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகளாக கர்த்தர் மாற்றுகிறார். ஸ்தோத்திரம். மூணாவது பாயிண்ட், begin with what you have. என்கிட்ட இல்லைங்க, நான் ரொம்ப ஏழை, என்கிட்ட ஒன்றும் படிப்பு இல்லைங்க, எனக்கு அந்தஸ்து இல்லைங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைங்க, நன்மை இல்லைங்க. பல நேரத்துல பல காரியம் இல்லை 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 இல்லை, இதான் பேச்சு. கவனிங்க எல்லாரும், இதே தான் பேச்சு. இல்லை இல்லை இல்லை, இது இல்லை இது இல்லை இது இல்லை. இருந்து கொடுத்தா என்ன பண்றீங்க? யோசனை பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை எதையுமே இந்த உலகத்துல புடிச்சு வைக்க முடியாது. எதுவுமே இந்த உலகத்துல புடிச்சு வைக்க முடியாது. கர்த்தருடைய தயவுனாலே புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் அது நன்மையான ஒன்றாக இருக்கும். அது பலருக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். இந்த இடத்துல பணத்துக்காக அவஸ்தைப்படுறாங்க. போய் 5000 பேர் ஆம்பளைங்க மட்டும், மற்றவங்க எல்லாம் பொம்பளைங்க இவ்வளவு பேர் உட்காராங்க, 10,000 20,000 பேர் உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னா இவங்களால ஒண்ணுமே முடியல. என்ன செய்யறதுன்னு புரியல. உங்களுக்கு தெரியும் 5 அப்பம் 2 மீனுடைய விஷயம். கடைசியில வர்ற பாயிண்ட் என்ன தெரியுங்களா? There is one turning point. What is the turning point? 5 அப்பம் 2 மீன் ஒரு பையன் வச்சிருக்கிறான் பாஸ்டர், அதை கொண்டாட்டா. கட்சியில் அதான் ஒன்னுதான் டர்னிங் பாயிண்ட். அந்த டர்னிங் பாயிண்ட்டை கர்த்தர் ஆசீர்வாதமான பாயிண்டாக மாற்றுகிறார். சோத்திரம். எப்படி? 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 ஆம்பளைங்க மட்டும். அப்போ பொம்பளைங்க டபுளா தான் இருக்கணும். இங்க கூட அப்படித்தான் இருக்கிறாங்க. பொம்பளைங்க டபுளா இருக்கிறாங்க, ஆம்பளைங்க சிங்கிள் பர்சன்டேஜ்ல இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த டர்னிங் பாயிண்ட் 5 அப்பம் 2 மீனை 5000 ஆம்பளைங்களுக்கு மேல 12-15,000 மேல கர்த்தர் கொடுத்து 12 கூடை நிறைய எடுத்தார். ஏன்னா 12 உபாத்தியாயர்கள் 12 சீஷர்களும் அவங்க சந்தோஷமா எடுத்துன்னு போறதுக்கு கிஃப்டா கர்த்தர் அதை பொறுக்க வச்சார். கர்த்தருடைய பிள்ளைகளே, you need to begin what we have. நம்ம இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு ஏழையை பார்த்து கொடுக்கலாம், ஒரு பரதேசியை பார்த்து கொடுக்கலாம், ஒரு நன்மை இல்லாதவர்களை கொடுக்கலாம், ஜெபிக்கிறவர்களை, துதிக்கிறவர்களை, உபாசிக்கிற நல்ல உள்ளங்கள் பட்டினி பசியா இருந்தா அவங்களுக்கு உதவி செய்யலாம். அது யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காவது துணி கொடுத்துக்கலாம், உதவி செய்யலாம். ஒரு சின்ன ஒரு ஷர்ட் கொடுக்கலாம், ஒரு ஸ்மால் kerchief you can give to somebody. Do it. Do it. Do it. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. பாட்டில் இருக்கிற தண்ணி மறுபடியும் கொண்டு போய் வீட்டில் வைக்காதீங்க. போற வழியில யாருன்னா வேணும்னா அவங்களும் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுங்க. See, small things. Do it. 4வது பாயிண்ட் சொல்றேன், ignoring the circumstance. Submit the total life to the Lord. அதாவது என்ன நடக்குது, என்ன சோகமா இருக்குது, என்ன வாழ்க்கையில வேதனையா இருக்குது, என்ன துக்கமா இருக்குது, என்ன கஷ்டமா இருக்குது, என்ன கடனா இருக்குது, இதையே யோசிக்காதீங்க. கர்த்தர் மாற்ற போதுமானவர். ஹல்லேலூயா. இது எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் போதுமானவர். இதெல்லாவற்றையும் மாற்றி அமைக்க கர்த்தர் போதுமானவர். ஆனப்படி நான் இருக்கிறதே, இது கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் நோயில் இருக்கிறேன், நான் வேதனையில் இருக்கிறேன், என் பிள்ளை இப்படி சரியில்லை, அவனுக்காக இப்படி பண்றேன், இவனுக்காக. வேணவே வேணாம் சார், நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய். திருமணமா கர்த்தர் ஒப்புக்கொடு. வேலையா கர்த்தரத்தில் ஒப்புக்கொடு. சம்பளமா கர்த்தரத்தில் ஒப்புக்கொடு. இன்க்ரிமெண்ட் வேணுமா ஆண்டவரத்தில் ஒப்புக்கொடு. அதே நேரத்தில் நீ செய்கிற வேலை ஆண்டவருக்கு பிடித்தமா இருக்கணும். தெரியுதுங்களா? நீ செய்கிற வேலை அக்கிரம வேலையா இருந்தாக்கா அதில் கர்த்தர் இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டார். உன்னுடைய வேலையில நியாயம் இல்லைன்னா கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் இன்க்ரிமெண்ட்டையும் ஆசீர்வாதத்தையும் பலனை கர்த்தர் கொடுக்க மாட்டார். We need to understand what we need to do, what we want. புரிஞ்சுக்குங்க. பெத்தானியாவில் இருக்கும் பொழுது குஷ்டரோகி சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ மேக்லின் மேரி பரிமள தைலத்தை கொண்டு வந்து கால் மேல ஊற்றி தலைமுடியினாலே துடைக்கிறாள். வசனங்களை வாசித்திருக்கிறீங்க. சுவாசி, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் இருக்கட்டும், மனதார கர்த்தரத்தில் ஒப்புக்கொடுங்க. மனதார ஆண்டவரத்தில் ஒப்புக்கொடுங்க. மனசார வீட்டுல பேசுங்க. மனசார வீட்டுல பழகுங்க. மனசார பிள்ளைங்களை நடத்துங்க. மனசார மனைவியோடு பழகுங்க.
மனசார புருஷனோட நீங்க பழகுங்க. மனசார தேவனோடு ஜெபிங்க. கடமைக்காக செய்யாதீங்க. மனசார திருப்தியா செஞ்சு பாருங்க. ஃபுல்லா ஒப்பு கொடுத்து செஞ்சு பாருங்க. பிள்ளைங்கள வர்ற மாற்றத்தை பாருங்க. உன் ஒய்ஃப்ல வர்ற மாற்றத்தை பாருங்க. உன் ஹஸ்பண்ட்ல வர்ற மாற்றத்தை பாருங்க. உங்க குடும்பத்துல வர ஆசீர்வாதத்துடைய மாற்றத்தை பாருங்க. எவ்வளவு வருதுன்னு பாத்துருங்க. எனக்கு சொல்லாதீங்க, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மனசார செஞ்சு பாருங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் வருதுன்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்குங்க. யாருக்கும் சொல்லாதீங்க. அதை கூட வயிற்றுச்சல் படுவாங்க. ஆசீர்வாதம் எவ்வளவு வந்துச்சு, என்ன ஆகுதுன்றது யாருக்கும் சொல்லக்கூடாது. நீங்க பேசுங்க. கர்த்தர் சமூகத்தில் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அஞ்சாவது, firm faith in God and confidence in self. Hallelujah. 1 சாமுவேல் 17:26 வாசிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிற விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்? ஒரு கர்த்தருடைய பிள்ளை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? ஒரு கர்த்தருடைய பிள்ளை உடம்பு சரியில்லாதவன் எப்படி இருக்க முடியும்? ஆண்டவரே சுகமாக்கும். வைராக்கியம். ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் அமைதி வேண்டும், வைராக்கியம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேண்டும், அதற்கு ஒரு வைராக்கியம் வேண்டும். என் குடும்பத்தில் நிம்மதி வேண்டும், அதற்கு வைராக்கியம் வேண்டும். என்னவோ நடக்கிறது நடக்கட்டும். ஆசீர்வாதம் வந்து ஆசீர்வாதம் இல்லைன்னா உதப்பட்டோம். இப்படி குடும்பத்தை நடத்தினா அதே மாதிரி தான் பிள்ளைங்களும் இருப்பாங்க. வைராக்கியம் வேண்டும். ஹல்லேலூயா. குடும்பத்தில் நான் பலப்பட வேண்டும். என் இயேசு நாம மகிமைப்பட வேண்டும். வீட்டுல சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க. வாய் திறங்க நல்ல சத்தமா. சார் வாய் திறந்து சோத்திரம் பண்ணுங்க. சார் அம்மா வாய் திறந்து சோத்திரம் பண்ணுங்க. புரிஞ்சுக்குங்க ஏன் இதை சொன்னேன். இவ்வளவு சீரியஸ் மெசேஜ்லயும் கண்ணு மூடுறீங்கன்னாக்கா உங்களை வச்சு என்ன குப்பை கொட்டுறது நானு. அதனால தான் தெளிவா சொல்றேன். சத்தமா சோத்திரம் பண்ணு, சோத்திரம் பண்ணுங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு இல்ல, சொல்றவங்களுக்கா சந்தோஷம், உங்களுக்கெல்லாம் நன்றி. வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும். அவஸ்தைப்படுற நாள் துரிதமா என் குடும்பத்தினுடைய வளர்ச்சியை நான் பார்க்க வேண்டிய காலம், குடும்பமாக நான் பலப்பட வேண்டிய காலங்கள். ஏன் பணம் குறைச்சல் நமக்கு வரணும்? சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் வேதனை வரணும்? ஏன் துக்கம் வரணும்? ஏன் மனசு வேதனை குடும்பத்துல வரணும்? ஏன் கடன் பிரச்சனை வரணும்? சுறுசுறுப்பா ஜெபம் பண்ணி பாருங்க. சுறுசுறுப்பா வேலை செஞ்சு பாருங்க. சுறுசுறுப்பா செயல்பட்டு பாருங்க. கர்த்தர் சமூகத்துல கெஞ்சி பாருங்க. கர்த்தர் அபிவிருத்தியை கொடுக்கிறவர். Be serious. Be serious. ஏதோ பிரசங்கம் பண்ணோம், விஷயத்த சொல்லணும், அந்த கதையெல்லாம் எனக்கு வேணாங்க. என் வாழ்க்கையில நான் பலப்படணும். நான் எடுத்திருக்கிற மெசேஜ் எனக்கு, இந்த மெசேஜ் எனக்கு எடுத்திருக்கிறது உங்களோட ஷேர் பண்றதுல நான் குஷிப்படுறேன். வாரம் உங்களுக்கு நாங்கள் உற்சாகப்படுத்துறதுக்கும் எழுப்புதல் கொடுக்கறதுக்கும் உற்சாகப்படுறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் இது தேவைப்பட்டுச்சு, அதனால நான் படிக்கிறேன். படிச்சதை சீரா படிச்சுட்டு இன்னொருத்தருக்கும் பலன் இருக்குமே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். மற்றபடி இது ஒன்றும் பெரிய சாதனை ஒன்றும் கிடையாது. இது ஒன்றும் எங்கேயும் உலகத்தில் ஆகாத காரியம் ஒன்றும் நம்ம பண்ணின்னு இல்லை. புரிஞ்சுக்குங்க. தாவீதுக்கு இருக்கிற அந்த வைராக்கியம். ஏய் ஜெபம் பண்ணலையாடா? கர்த்தருடைய கிருபை எப்படிடா நம்ம வீட்டுக்கு வரும்? ஸ்தோத்திரம் பண்ணலையா? கர்த்தருடைய தயவு எப்படிடா வரும்? பொத்திக்கணுங்க. வீட்டுல பொத்திக்கணுங்க. அதுக்காக பாரு, கர்த்தர் அச்சர்ற உன்னை ஒச்சர்ற உன்னை சாவச்சர் இந்த வகரில் வச்சக்கூடாது. பேசுற முறை தெரியணும். கிறிஸ்டியன் ஃபேமிலியில எப்படி பேசணும்னு முறை தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அமீக்கபிளா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோன்றத ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் ஃபேமிலியில கத்துக்கணும். கத்த தெரியும்னா கழுதை கூட கத்த தெரியும். கர்த்தருடைய பிள்ளைங்க இல்ல. கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருக்கு சித்தமான வார்த்தைகளை தான் பேசணும். ஒருத்தர் எழுதுதலுக்கும் உற்சாகத்துக்கும் பிரயோஜனமான வார்த்தைகளை தான் பேசணும். கர்த்தருடைய பிள்ளைகள் பழகணும். யோசனை பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். There was a Zacchaeus. There is Zacchaeus. Reconcile. Learn the real value of things. Learn the real value of things. Reconcile with the Lord completely. What is this? அதாவது ஆண்டவர் யாரு? அவர் எப்பேற்பட்டவர்? எதை செய்ய வல்லவர்?
உலகத்தில் இருக்கிறவன் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் சொன்னா what it means to us. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. we need to know the value. இன்னைக்கு சகை யோசிக்கிறான், என் ஆண்டவராகிய கர்த்தரை எப்படி நான் சந்திப்பேன், என் தேவனை எப்படி சந்திப்பேன், என் ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசையாகுதே. அவர் மகிமுள்ள தேவனா இருக்கிறாரே, மகத்துவமுள்ள கர்த்தரா இருக்கிறாரே, அவர் அற்புதமான தேவனா இருக்கிறாரே, இன்று சுகப்படுத்துகிற ஆண்டவரா இருக்கிறாரே. வாஞ்சை, அந்த தாகம், ஆண்டவர் மேலுள்ள அந்த பாசம், என் ஆண்டவரை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும், வாழ்க்கையில நான் முன்னேற வேண்டும். எப்படி ஜெபிக்கலாம், எப்படி துதிக்கலாம், எப்படி ஸ்தோத்திரம் செய்யலாம், எப்படி தேவனை கனப்படுத்தலாம், எப்படி பைபிள் வாசிக்கலாம், எப்படி மெசேஜ் கேட்கலாம், எப்படி அவைகளை தியானிக்கலாம், எப்படி நான் ஒரு ஆசீர்வாதமான ஆளா மாறலாம், மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுக்க முடியும், குடும்பங்களுக்கு எப்படி நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், நான் ஒரு குடும்ப தலைவனா இன்னொரு தலைவனை எப்படி உற்சாகப்படுத்த முடியும். You need to create a thrill. என் ஆண்டவராகிய கர்த்தரை பார்க்கணும்னு சகை ஆசைப்படுறான். ஈவன் அவன் குள்ளனான மனுஷனால தான் இயேசு கிறிஸ்து பார்க்க முடியல. நான் அதே குள்ளன் ஒரு காட்டு அத்தி மரத்து மேல ஏறணும்னா அது அவ்வளவு ஈஸி வேலை இல்லை. பட் he does it. அது செய்யறான். ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட மனசு உனக்கு இருக்குமானால், அப்படிப்பட்ட ஆசை உனக்கு இருக்குமானால், தாயே தகப்பனே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உனக்கு இருக்குமானால், ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார், இறங்கி வா. எதுக்கு இவ்வளவு தூரம் மேல அவஸ்தை, நான் உன்னை சந்தி வீட்டுக்கே வரேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? கம்ப்ளீட்டாவே மனமாற்றம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தருடைய வீடு, ஒரு கிறிஸ்டியன் வீடு என்ன ஆகும்? இயேசுனுடைய வேதம், இயேசுனுடைய ஜெபம், இயேசுனுடைய உபவாசம், இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை அந்த வீட்டில் வரும் பொழுது டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஹேப்பன்ஸ். முழு மாற்றங்கள் அந்த குடும்பத்தில் ஏற்படுகிறது. சொல்ற ஆண்டவரே, இருக்கிற ஆஸ்தியில பாதி 50% நான் ஏழைங்க கொடுத்துறேன். That's no way connected to anything. மிச்சம் 50% இருக்குது பாருங்க. இதுல என்ன பண்றேன், நான் யாருக்கிட்டையாவது 10 ரூபாய் வாங்கியிருந்தா அதுக்கு மேல எல்லாம் கூட்டி 40 நான் கொடுக்குறேன். 100 ரூபாய் வாங்கியிருந்தா நான் 400 ரூபாய் கொடுக்குறேன். ஏன்னா அது அவங்களுக்கு வளர்ச்சியான ஒரு ஆசீர்வாதம். அதை நான் கெடுத்துட்டேன், இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் நம்ம குடும்பத்தினுடைய வளர்ச்சி, நம்ம பிள்ளைகளுடைய வளர்ச்சி, சபையினுடைய வளர்ச்சி, சமுதாயத்தினுடைய வளர்ச்சி பார்க்கிற நம்ம ஆளா இருந்தா, we need to have a turning point. We need to have a turning point. என்னுடைய பேச்சிலும், என்னுடைய பார்வையிலும், என்னுடைய செயலிலும், என்னுடைய ஆக்ஷனிலும் இந்த மாற்றத்தை கொண்டு வராவிட்டால் நானும் முன்னேற மாட்டேன், உங்களையும் முன்னேற விட மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பலப்பட வேண்டியது அவசியம். You need to have a turning point. I'm very much லாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். லைஃப் இன் த போட். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய படகுலே இருக்கிறார், சீஷர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. அலை மோதுது, ஆனாலும் அலையை பார்த்தும் இதை பார்த்து பயப்படுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், I am in the boat. Don't worry, I am in the boat. நான் உன் வீட்டில் தான் இருக்கிறேன், நான் உன் குடும்பத்தில் தான் இருக்கிறேன். உனக்கு எப்படி தெரியுது? தூங்குற மாதிரி தெரியுதா? உன்னுடைய பார்வையில தூங்குற மாதிரி தெரியுதா? உன் வீட்டிலே நான் இருக்கிறேன், நான் தூங்குற மாதிரி தெரியுதா? நீ தூங்காத. என்ன பார்த்தா உனக்கு தூங்குற மாதிரி தான் தெரியும். ஆமென். அவர் உறங்குவதும் இல்லை, ஆமென். ஹல்லேலூயா. படிச்சிட்டாரு பாடம். வசனம் பிரகாரம் சொன்னாதான் அப்படின்னு பாஸ்டர் அது வரை கேட்பாரு, அதனால அத்தையே சொல்லிடுறேன். ஸோ சுவாசியே, மெசேஜ் முடிச்சிச்சு. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் கொடுக்குறேன். டர்னிங் பாயிண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் கொடுக்குறேன்.
when it comes to Abraham, suddenly ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் குடும்பத்தையும் உன் சொந்தமும் பந்தம் எல்லாத்தையும் விட்டு நீ ஜஸ்ட் புறப்படு அப்படின்ட்டாரு. இட்ஸ் a turning point. அடாடாடா, இவ்வளோ நாள் உன் வீட்டில் ஒரு கிளாஸில் குழம்பு கொடுமா, ஏமா ஒரு கிளாஸு சக்கரை கொடு, எப்படி வாழ்ந்துருந்தாங்களோ. இந்த காலத்தில் நம்ம வாங்குறதுல ரொம்ப ப்ரெஸ்டீஜ் ஆகிட்டோம் நம்ம. ஆனால் அந்த காலத்துலலாம் இருந்தாங்க, சில காலத்தில் நடத்தி இருந்துச்சு, அந்த கதை கூட ஓடிச்சு ரொம்ப காலமாக. இப்போ எல்லாம் பெரிய பெரிய ஆளாக மாறிட்டாங்க போட்டோம். ஆனால் ஆண்டவர் திடீர்னு ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் எல்லாத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போ. எங்க போன ஆண்டவரே? சொல்ல மாட்டேன். இன்றைக்கு விசுவாசிகள் நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் இருக்குது. எங்கதான் போயின்னுக்கிறேன்னு எனக்கு தெரியல பாஸ்டர், எப்படிதான் வாழ்க்கை நடத்துறேன்னு எனக்கு தெரியல, இந்த காசை வச்சுக்கின்னு எப்படி இந்த மாசமெல்லாம் நடத்துவேன் எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவர். புரிய வேண்டிய அவசியமே இல்லை, என்ன நடத்துகிறவர் கர்த்தர். ஸ்தோத்திரம். கையை உயர்த்துங்க பார்க்கலாம், கையை கொஞ்சம் உயர்த்துருங்க, அப்பதான் உங்களுடைய கலகலப்பு வந்துடும். தேங்க்யூ. ஏன்னா கையை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பலம் வேணும். அப்போ இவ்வளோ தூரம் பலம் வந்தால் உடம்பு அலர்ட் ஆகிடும் இல்லைங்களா? சும்மாண்ணா சோத்திரம். ஏன்னா சீரியஸாக என்னை பார்த்துன்னுக்கிறீங்களா? நான் இன்னும் அப்படிப்பட்ட தப்பு பண்ணிட்டேன்னு என்னை இப்படி பார்த்துன்னுக்கிறீங்க சீரியஸா? சந்தோஷமா தான் பாருங்க. என்ன நான் துக்க செய்தியா சொல்லுகிறேன், உற்சாகப்படுத்தினுக்கிறேன். நானு வேர்வை சிந்த கொஞ்சம் கவனமா இருங்க. அலர்ட் பண்றார் ஆண்டவர். ஆபிரகாம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். என்ன பாருங்க ஸ்டேட்மெண்ட்ஸுங்க பாருங்க. நீ நான் பேசினா அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிறோமோ இல்லையோ, ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். உன்னை சபிக்கிறவர்களை, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். தெரியுமா தங்கச்சி அம்மாடி? உனக்குள் உங்களோட விசுவாசம் ஜாஸ்தி. பாஸ்டர் என்ன மட்டும் சொல்றாரு, மற்றவங்களாம் யாருக்கும் சொல்லவே இல்லை அப்படின்னு நீ வசனப்பட்டா, நான் இல்லை சாமி. என்ன சாமி? புரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. மோசஸ் டெய்லி மாமனார் வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு அவன் வைஃப் பாய் அப்படின்னு அவர் பாட்டுக்கு மாடு வைக்கிறதுக்கு ஆடு வைக்கிறதுக்கு புறப்படுறாரு. ஆனா திடீர்னு மத்தியத்தில் ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடா ஆண்டவராகிய கர்த்தர் வந்து சந்திக்கிறார். வந்து இயேசு நின்று, ஹாய் மோசஸ், ஹவ் ஆர் யூ அப்படின்னாக்கா, ஹாய் காட் ஹவ் ஆர் யூ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர்னு கூட கிடையாது, இப்பெல்லாம் பசங்க எப்படி தெரியுமா சொல்லுங்க, ஹாய் மிஸ் என்னவா. அதே சாயங்காலம் போறப்போ பாய் மிஸ். டீச்சருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் மரியாதை தெரியாத ஜனங்க இப்போ வாழ்ந்துன்னு. ஒரு டீச்சருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கிட்டையும் எப்படி பேசணும்னு மேனஸ் தெரியாத மேனஸ்லெஸ் ஆளுங்கிட்ட வாழ்ந்துன்னு நம்ம. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் கிட்ட வாழ்ந்துன்னு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும், போயிட்டு வர்றேன் மேம், ஓகே மேம், ஐ அம் கோயிங் மேம், பாய் மேம். அது சத்தமா பெரிய பெருமை, பாய் மேம். உதவாத ஆளுங்களை வச்சுக்கின்னு நீ பண்ற அட்டகாசம் அட்டுழியும் இவ்வளவு அவ்வளவா இல்லை. கொஞ்சம் நம்ம திருந்தணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் அவங்களுடைய பேச்சு லெவல் அந்த உலக பேச்செல்லாம் எடுத்துடணும். போயிட்டு வாடா, பத்திரமா இரு. வீட்டுல கூட போய் நினைச்சுக்கோ, பத்திரமா இருன்னு சொல்லிட்டாங்க அவங்க. மம்மி பார்த்தேன், அந்த அம்மா என்கிட்ட பேசினாங்க, போயிட்டு வாமா, பத்திரமா இருமா, நல்லா கேட்டேன்னு சொல்லு சொன்னாங்கம்மா. அப்படியா, பாய் அப்படின்னாக்கா எப்படிக்கும் சேனக்கிழங்கு சொல்லுக்குது பாய். அத்தை போய் வீட்டில் சொன்னா கூட சரி, அவ சொன்னா நீ சொல்லுக்கிறியா போ அப்படின்னு.
முறை இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை சந்திக்கிற முறை பாருங்க இங்க. ஹல்லேலூயா. வனாந்தரத்துல வேதனையோட துக்கத்தோடும் 40 வருஷம் அரண்மனையிலும் 40 வருஷம் வனாந்தரத்துல கழிச்சுட்டு ஒரு மாதிரி வாழ்க்கைய ஃபெட்டப் ஆகி போச்சு. பா ஒரு நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வனாந்தரத்துல வாழ்ந்து நிற்கிறான். திடீர்னு ஒரு முட்செடி எரியுது, பார்த்தா வெந்து போல. இதான் நியாயம், இதான் நியாயம். ஒரு விசுவாசிக்கிட்ட இயேசுவே வந்து நின்ட்டா, வெள்ளையா இருந்தா அவரு இயேசு, கற்பா இருந்தா அது பிசாசா தான். இன்னைக்கு நமக்கு ஒரு டவுட், ஆண்டவரே நீர் யார்? நீர் தேவனா, கர்த்தரா, இல்ல தேவனை போல வந்திருக்கிற பிசாசா? இதெல்லாம் கூட வந்துடும் கதை. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இவன்கிட்ட நியாயமா இந்த மாதிரி பேசினா ஒர்க் அவுட் ஆகாது. பேச வேண்டிய விதத்துல பேசணும். எப்படி தெரியுமா? முட்செடி எரியணும். அவனுக்கு தெரியும் முட்செடி எல்லாம் எரியும் சம்டைம்ஸ், ஆனா அது வெந்து போல. இப்போ ஒரு த்ரில் வருது. சமாரிய ஸ்திரீ எப்படி த்ரில் கொடுத்துச்சு, அதே மாதிரி இப்போ ஒரு த்ரில் வருது. த்ரில் வந்த உடனே இப்போ முதல்ல எப்படி வேக ஒரு மாதிரி சோர்ந்து இருந்தான் பாருங்க வனாந்தரத்தில் நடந்துக்குன்னு, அந்த மாதிரி இல்லை. இப்போ அலர்ட் ஆயிட்டான். முட்செடி வெந்து போகவில்லை. எப்படிரா அது, அது எப்படி சாத்தியம், எப்படி சாத்தியம் ஆச்சரியத்தோடு பார்க்கறான். ஆண்டவர் சொல்றாரு, இன்னொரு அலர்ட் கொடுக்குறாரு, செகண்ட் அலர்ட். வனாந்தரத்திலே கர்த்தர் சொல்றாரு, டேய் செப்பல் கட்டுறா, காடுறா செப்பல். ஆண்டவரே வீடா காடா, இது ஒன்னும் இல்லாத இடம் இல்லையா? கர்த்தருடைய பிரசன்னங்கிற இடம் எல்லாம் தேவனுடைய பரிசுத்த பூமி. நம் ஜெபிக்கிற இடமெல்லாம் பரிசுத்த பூமி. ஹல்லேலூயா. நம் துதிக்கிற இடமெல்லாம் கர்த்தருடைய பூமி. ஹல்லேலூயா. தேவன் நம்மை சந்திக்கிற இடமெல்லாம் கர்த்தருக்கு பூமி. கண்ட இடத்துல நீ மெர்ச்சின்னு வந்த இடத்துல, அதே பரிசுத்த இடத்துல உட்காந்துக்குன்னு தேவனை நானும் தொழுகிறேன் நீ பார்க்காது. உலகம் உலகம் தான், அசுத்தம் அசுத்தம் தான், பரிசுத்தம் பரிசுத்தம் தான். பேசுறாரு ஆண்டவர், தரோ பேசுறார். மோசே மீதியான் தேசத்தின் ஆசாரியர் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தில் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானோர் ஒரு முட்செடி நடுவிலே உண்டான அக்கினி ஜுவாலை நின்று அவனுக்கு தரிசனமானார். முட்செடி ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகவில்லை. அப்பொழுது இது வேகாது இருக்கிறது என்ன என்று கிட்ட போய் அது அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். பார்த்து வருகிறதை கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன், நவ் தேவன், நல்லா கவனிங்க, நவ் முட்செடி மத்தியிலிருந்து தேவன் பேசுறார். எப்படி? மோசே மோசே. நம்முடைய பேரை அறிவார். இப்ப சப்போஸ் ஆண்டவர் உங்க பேரை வச்சு இப்ப கூப்பிட்டாருன்னா எப்படி இருக்கும்? நல்லா கவனிச்சிங்க. அப்படி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? த்ரில்லர். ஆஃப்டர் ஆல் ஒரு மேடை மேல ஒரு ஊழியக்காரர் ஒரு ஆளுடைய பேரை கூப்பிட்டாலே போதும். அவர் காமன் பேரை தான் கூப்பிடுவாரு. சாந்தி சாந்தி எல்லாம் காமன் பேரை தான் அவர் கூப்பிடுவார். கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவராகிய கர்த்தர் மோசே மோசேன்னு 1-to-1 பேசிஸ்ல கூப்பிடுறார். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆப்ளிகேஷன் பாருங்க. It is not the only matter of Moses. It is the matter of a big congregation. ஒரு பெரிய ஜனத்தினுடைய வேதனையை கர்த்தர் பார்க்கிறார். ஜனங்களுடைய வேதனை அறிகிற தேவன். நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார். உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். நீ செய்ய முடியாவிட்டால் இன்னொருத்தர் மூலமா கர்த்தர் செய்ய வைக்கிறார். அதுக்காக ஒரு பிராசம் போட்டு ப்ரோக்ராம் போட்டு இன்னைக்கு முட்செடி எரிய வச்சு அந்த இடத்துல கர்த்தர் தெளிவா பேசுறார். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். எகிப்தின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்துக்கு நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற விசாலும் நன்மையான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கவும். ஆமென். இறங்கி வந்திருக்கிறேன். இப்ப நீ என்ன செய்யணும்? இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சந்நிதியில் எட்டினது. எகிப்தியர்களை ஒடுக்குதலை கண்டேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கவனிங்க, என்ன கவனிங்க சார். ஆண்டவர் இங்க ரொம்ப விஷயத்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற பேச மாட்டார்.
நமக்கு தான் அறிவுக்கணும். இப்ப பேசுறாரு எப்படி தெரியுமா? மோசே, இன்னைக்கு நான் வந்துக்கிறேன், மீனியா தேசத்துல ஆல்மோஸ்ட் 40 years உனக்கு ஆச்சு, இப்போ உங்ககிட்ட பேச வந்துக்கிறேன். ஆனா அந்த 40 yearsக்கும் முன்னாடி நீ பிறந்த பொழுது உலகமே அந்த குழந்தைங்க சாவணும்னு தீர்மானம் பண்ணப்போ, அதே எல்லாருமே தண்ணியிலேயே குழந்தை போட்டுடணும் அப்படின்னு சொன்ன பொழுது, அதே மாதிரி உங்க அம்மா சொஃபஸ்டிகேட்டடா உன்னை தண்ணியில போட்டாங்க. அந்த 80 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்னை நோக்கி கூப்பிடுவாங்க, அதுக்கு ஒரு லீடர் வேணும்னு எனக்கு தெரியும். அதனால 80 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உன்னை காப்பாற்றினேன். மோரோவர், இந்த எகிப்தியனுடைய டாக்டிக்ஸ், அவனுடைய மந்திரம், அவனுடைய தந்திரம், அவனுடைய மோடி வித்த, அவனுடைய எல்லா திறமைகளையும் டேக்கிள் பண்ணோம்னா வெறும் ஜபம் பண்ணிக்கின்னு விவகாரம் நடத்த முடியாது. நல்ல கவனி. வெறும் நான் உபவாசம் இருந்துட்டேன், கர்த்தாவே நீ நடத்திடும், அதெல்லாம் நடக்காது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த 80 வயசுக்கு முன்னாடியே உன்னை 40 வருஷம் அந்த அரண்மனையிலே உன்னை மகனாக வச்சு உன்னை காப்பாத்தி அங்க இருக்கிற எல்லா வித்தையிலையும் நீ வல்லுனனா ஆயிட்ட. டோட்டாலிட்டி ஆஃப் ஈஜிப்சியன் எல்லா ரோலையும் அவன் கத்துக்கினான். ஆண்டவர் அதே அப்படியே பொதுவா சொல்றார், இன்றைக்கு நான் உன்னை கூப்பிடுறேன், அதுக்காக உன்னை அன்னைக்கே ட்ரைனிங் கொடுத்தேன். நீ அரண்மனையில இருந்து வேலை செஞ்சதுனால, நீ ராஜாவுடைய மகன் என்ற பேர் இருந்ததுனால உனக்கு கொஞ்சம் திமிர் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கு தான் நைஸா நான் என்ன பண்ணேன், அந்த 40 வயசுல உன்னை தூக்கிட்டு வந்து வனாந்தரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கொடுத்துருக்கிறேன். இல்லாதவர்களை புரிந்து கொள்ளவும், முடியாதவனை புரிந்து கொள்ளவும், பட்டினியா இருக்கிறவனை புரிந்து கொள்ளவும், படு குழியில் இருக்கிறவனை தூக்கி எடுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு உனக்கு கத்துக் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த 40 வருஷம் வனாந்தரத்துல உன்னை ட்ரைனிங் கொடுத்துருக்கிறேன். Your training period is over. Now your time is only for leadership. Come out அப்படின்னு ஆண்டவனை கூப்பிட்டு, இதுக்கு மேல ஆடு மாடு மேய்க்கிற விவகாரம் உங்ககிட்ட இல்லப்பா, மனுஷரை மேய்க்கிறவளாய் உன்னை மாற்றுகிறேன். ஆண்டவனை மாத்தி அற்புதமா செயல்பட ஆரம்பிக்கிறார். சுவாசியே, கொஞ்சம் பலப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு விஷயத்தை there is a turning point in Jacob. 11:5 தான் ஆச்சு, கரெக்டா முடிச்சிடுறேன். அதாவது யாக்கோபுடைய வாழ்க்கையில ஏசாவுக்கு யாக்கோபு இருக்கிற பிரச்சனை மத்தியத்துல அப்பாவுடைய ஆசையை தீர்க்கிற போய் ரெபெக்காள் ஒரு டிராமா பண்ணிடுறாங்க, டக்குன்னு. என்னத்தான் இருந்தாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் ஈசாக்குன்ற ஒரு பெரிய ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு இப்படிப்பட்ட முள் இருக்கதானே செய்யுது. இவங்க ஒரு கேம் ஆடிடுறாங்க. நீயா நான் பார்க்கறதுக்காக சின்ன பையனை எடுத்து ஆடுகளை ஒன்று வெட்டி இவனே பெரிய பையமான காட்டி எல்லாத்தையும் பண்ணி விட்டுறாங்க, சிக்கல் பண்ணி விட்டுறாங்க. இப்போ என்னாச்சு, யாருக்கு பிரச்சனை? 2வது மகனுக்கு பிரச்சனை. Now there is a turning point. பேச முடியல, பேசாதிருக்க முடியல, மெல்ல முடியல, மெல்ல முடியல. இப்போ ஏசா எப்போ வேணாலும் யாக்கோபை கொலை பண்ணிடுவான், நம்ப முடியாது. அதனால இந்த அம்மாவை என்ன பண்ணிடுறாங்க, டேய் என் சகோதரன் வீட்டுக்கு போயிடு, அவனை காப்பாற்றுவான். நான் இவ்வளோ நாளும் எதிர்பார்க்கல. அம்மாவோட ஆசையா இருந்தான், அம்மா அப்பாவோட அழகா இருந்தான். இன்னைக்கு சொல்ல முடியல, பேச முடியல. அவங்க சொல்றாங்க வித்தின் துரிதமா கண்ணு மங்களா இருக்கிற ஈசாக்கே இப்ப யாக்கோபை கூப்பிட்டு, டேய் பத்திரண்டா, இந்த அம்மா சொல்றது தெரியாத அவர் சொல்றாரு என்னன்னு, இது பாரு உங்க அம்மாவுடைய சகோதர ஒருத்தங்கிறான் லாபான்னு, அவன் வீட்டுக்கு ஓடிடு, நான் சொல்லுவேன், அவங்க என் பேச்சுக்கு அவங்க மரியாதை கொடுப்பாங்க, உன்னை காப்பாற்றுவாங்க, நீ போயிடுறான்னு சொல்லிட்டு ஈசாக்கு மரியாதையோடு சொல்லி அனுப்புறான். அந்த அம்மாவை சொல்லி அனுப்பிடுது. Now problem is with Jacob. நல்லா வீட்டில் ஒழுக்கமா இருந்தேன், அழகா சாப்பிட்டு இருந்தேன், அப்பா அம்மாவோடு நான் வாழ்ந்த வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. இன்னைக்கு திடுக்குன்னு வீட்டை விட்டு போன்றாங்களே, நான் எங்க போவேன்? யார் என்னை காப்பாற்றுவா? எனக்கு யார் சோறு போடுவா? என்ன மாதிரி கவனிச்சுக்குவாங்க? எப்படியெல்லாம் கவனிச்சுக்குவாங்க? ஒன்றும் புரியலையே. உள்ளுக்குள்ளே வேசனம். அம்மா கிட்ட ஒன்றும் பேச முடியல, அப்பா கிட்ட ஒன்றும் பேச முடியல. சைலண்டா வனாந்தரத்தில் நடந்து போறான். இருட்டாயிடுச்சு. ஒரு கல்லை எடுத்துக்கின்னு என்னன்னா ஆகட்டும் படுத்து தூங்கலாம் சொல்லிட்டு தூக்கத்தை முடியல, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, தூங்கிட்டான். ஆண்டவராகிய கர்த்தர்
இன்றைக்கு அம்மா பேச்சு தடுக்க முடியாம, அப்பா பேச்சு தடுக்க முடியாம, நம்முடைய வாழ்க்கையில என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியாத இருக்க ஒரு அப்பாவி பையனுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய கர்த்தர் இன்வால்வ் ஆகிறார். This is the turning point. This is the turning point. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் இறங்குறது ஏறுமா இருக்கிறாங்க. அதன் உச்சியில் ஆண்டவராகிய கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அதன் உச்சியில் ஆண்டவராகிய கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். நீ எழுந்து புறப்பட்டு ஆரோன் இருக்கிற என் சகோதரன் லாபனத்துக்கு போன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்பொழுது என்னன்றாங்க, சூரியன் அஸ்தமித்தபடினாலே ராத்தங்கினா அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் இப்போ படுத்திருந்த பாரு, இந்த பூமி உனக்கும் சந்ததிக்கும் நான் கொடுக்க போறேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல, ஒரு டஸ்ட் போல இருக்கும். அவ்வளவு பரம்பி இருக்கும். மேற்கு கிழக்கு வடக்கும் தெற்குமாய் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அம்மா கிட்டயும் பேச முடியல, அப்பா கிட்டயும் பேச முடியல. அவதிப்படுகிற வாலிபர்கள் யாருன்னா இருந்தா உங்களுக்கு இது ஒரு பாடம். ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஏறும் படிக்கட்டை வைத்திருக்கிறார். பரலோகத்துக்கு நேராக படிக்கட்டை வைத்திருக்கிறார். உன் ஜெபத்தை கேட்பதற்கும் உன் ஜெபத்திற்கு பதிலளிப்பதற்கும் தேவதூதர்களை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் மத்தியிலிருந்து கர்த்தர் பேசுவார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஸ்தோத்திரம். நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. ஸ்தோத்திரம். வசனம் பாருங்க எவ்வளவு கிளியர் ஆகுது. நீ போற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். I will make you to return to your own place. உங்க அப்பா அம்மா வீட்டுக்கே நான் கொண்டு வருவேன் அப்படின்ற ஆண்டவர். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். எவ்வளவு ஆறுதலா இருக்கு. இது கொஞ்சம் அழகா நீங்க படிச்சீங்கன்னா, பொறுமையா படிச்சீங்கன்னா, அப்பா எந்த ஒரு குடும்பஸ்தனுக்கும் இதை விட ஒரு ஆறுதலான வார்த்தை எதுவுமே கிடையாது. என்ன அழகா சார். A turning point. A turning point. கர்த்தர் இதுக்கு மேலதான் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் டர்னிங் பாயிண்ட், ஒரு வேதனையான டர்னிங் பாயிண்ட கூட ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். துக்கமான டர்னிங் பாயிண்ட், தாய் தகப்பனை விட்டு பிரியுறது, அதை கூட கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுகிறார். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, டைம் எனக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலே ஒரு ப்ராடிகல் சன், ஒரு லாஸ்டா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவர்களுக்கு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாட்டுக்கு செல்ல போய் இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசம் போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தி அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகள் ஒருவனத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல் பன்றி மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அந்த பன்னி சாப்பிடுற சாப்பாட்டை கூட கொடுக்கல. சுவாசி, எப்போ பன்னி சாப்பிடுற சாப்பாட்டையே இவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லாத போச்சோ, அப்பதான் டர்னிங் பாயிண்ட் வருது. அப்பதான் டர்னிங் பாயிண்ட். வாழ்க்கையில நம்மளாம் கஷ்டப்படுறது நல்லது, நம்முடைய வாழ்க்கையில சில வேதனை அனுபவிக்கிறது நல்லது, வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வர்றது நல்லதுன்னு யோசிங்க. அந்த டர்னிங் பாயிண்ட் வந்தா தான். சில நேரத்தில் பிரச்சனை வந்துடும் தான் பயந்து, பிரச்சனை வந்துடும் தான் பயந்து, பிரச்சனை வந்தா தான் சார் டர்னிங் பாயிண்ட் வரும். பிரச்சனை வந்தா தான் சார், ஒரு கலாட்டா வந்தா தான், ஒரு அடித்தடி வந்தா தான் சரிப்பட்டு வரும். சில வீட்டுகளில், சில வீட்டில் பேச்சிலே சுமூகமா முடியும், சில பேர் ஞானத்திலே முடியும், சில பேர் அடித்தடியில தான் முடியும், சில வீட்டில் கலாட்டால தான் முடியும், சில பேர் காரி துப்புனாதான் திருந்துவாங்க. ஸோ அவனுக்கு புத்தி தெளிந்த போது இப்பதான் ரியலைஸ் பண்றான், அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். This is the turning point. நான் எழுந்து, that is the turning point. நான் எழுந்து, இப்ப இருக்கிற காரியத்தை விட்டு எழுந்து
என் தகப்பனிடத்துல போய், தகப்பனே, டிராமா ரிஹர்சல் நடக்குது, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன்ற அந்த பதவி நான் இழந்துட்டேன், உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து டர்னிங் பாயிண்ட். ஹல்லேலூயா. டர்னிங் பாயிண்ட். புறப்பட்டு டர்னிங் பாயிண்ட். தன் தகப்பனிடத்தில் வந்தான். டர்னிங் பாயிண்ட். 3 டர்னிங் பாயிண்ட். எழுந்தது உண்மை, எழுந்துட்டு புறப்பட மாட்டான், இந்த இடத்துல புறப்படுறான், அது உண்மை. புறப்பட்டு போய் எங்கேயோ கண்டவங்கிட்ட போய் சேர்ந்துக்காதபடி தகப்பன்கிட்டே வந்தான். 3வது டர்னிங் பாயிண்ட். இந்த 3 டர்னிங் பாயிண்ட்ல அவன் கரெக்டாக செஞ்சான். இன்னைக்கு வீட்டில் வந்து மற்ற பிள்ளைங்களை போல இவனும் ஆசீர்வாதமா எல்லா ஆசீர்வாதத்தோடு வாழ. ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, டர்னிங் பாயிண்ட் இஸ் நெசசரி இன் மை லைஃப். A turning point will always give positivity, blessings and increase in life. So கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் திடமாகவும் பலமாகவும் கர்த்தர் பெரிய காரியங்கள்